ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனம் தந்தார் அப்படின்னா, நீங்க நம்ம வாசிச்ச 3-10 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய செயல்பாடுகளை அங்க சொல்லியிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா நிற்பார். திக்கற்ற பிள்ளைங்கன்னா ஃபாதர்லெஸ், தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தகப்பன். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஹல்லேலூயா. அடுத்து, தனிமையான சகாய நீரே அல்லவோ, ஷதனதன நிற்பவரும் நீரே அல்லவோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை ஷகரபதரா. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். விகபதரா. ஹல்லேலூயா. தனிமையா நீங்க நிக்கிறீங்கன்னா கைகளை உயர்த்தி நீங்க பாட வேண்டியது, கர்த்தாவே எழுந்தருளும். இதுதான் உங்க ஜெப பேட்டர்ன். ஹல்லேலூயா. உங்களை ஒதுக்கிட்டாங்க, ஒண்ணு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்றதுக்காக இருக்கலாம், இல்ல உங்களுடைய பறித்துக்கிட்டு விட்டுறலாம். எது உங்களுக்கு நடந்தாலும் அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாதே. வாக்குவாதம் நீங்க முன்னாடி போகாதீங்க, அவரை முன்னாடி அனுப்புங்க. அவரு புறப்படுற வரையும் நீங்க எழும்ப கூடாது. மோசேயுடைய ஜெபம் என்ன? நீர் போகாமல் நான் போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க டீல் பண்ணாதீங்க பிரச்சனையை, லெட் ஹிம் டீல் இட். ஏன் தெரியுமா நான் அவரை டீல் பண்ண சொல்றேன்? அவர் எதை டீல் பண்ணாலும் அது வெற்றியா தான் முடியும். அவர் தலையிட்டு தோத்ததா ஒண்ணு சரித்திரமே இல்லை. என் அப்பா தலையிட்டு தோத்த சரித்திரம் இந்த வேதத்திலும் இல்ல, இப்பயும் இல்ல. அவர் எழுந்தருளட்டும், அவரு புறப்படட்டும். அதுவரை நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அறைகள்ல உட்கார்ந்து, ராஜாமங்கள்ல எழுந்து, அதிகாலையில் எழுந்து, கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே எழுந்தருளும், ஷகரபபா, கர்த்தாவே எழுந்தருளும். நீர் புறப்படுவரையும் நான் புறப்படுவதில்லை. கை தூக்கி என்னை நிறுத்தும், தீமைகள் என்னை சூழும் நேரம், ஓ தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், ரணமயத செவோதரோ, தூயவரே ரட்சியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணை அவர்தான். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்காது. சில விஷயங்கள் அவர் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஆனா சில விஷயங்கள் கர்த்தருக்கு பிடிக்காது. அது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், கர்த்தருடைய கோபத்தை கிண்டி விடுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பறிக்கிற, அவங்கள ஒடுக்குறது கர்த்தர் பார்த்து சும்மாவே இருக்க மாட்டார். அது ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் அப்படிதான் சொல்லு. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவாளர் அவர்தான். ஹல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துறார். இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் நினைச்சேன், யாருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாராக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. ஐயோ கட்டி கொடுக்க மாட்டாரான்னு யோசிக்காதீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா,
தனிமையா குடும்பம் இல்லாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்துவார்னு சொல்ல. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் பைபிள்ல நீங்க கண் பார்க்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய ராஜ்யத்தில் ரொம்ப அடிமட்டத்தில் தான் இருக்கு. ஆமென். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவப்படுத்துறது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை. நம்பர் 1, கிங்டம் ஆஃப் காட்ல ரொம்ப முக்கியம் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு தான். ஊழியம், மைக்கு, ஸ்டேஜ், 10,000 பேர்லாம் ஆண்டுக்கு, அதெல்லாம் ஆண்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நானும் என் அத்தையும் அடிக்கடி பேசிப்போம். நானும் அத்தையும் நிறைய பேசுவோம் நாங்க 2 பேரும். ஆமென். அவங்க உங்க கூட பேச போறாங்க. எங்க அத்தை பத்தி நான் பேசி கேட்டிருக்கீங்க. இப்பதான் எங்க அத்தை பேச போறாங்க சாயந்தர கூட்டத்துல. அல்லேலூயா. அப்ப நானும் எங்க அத்தையும் சில விஷயங்களை பேசிக்கும் போது நாங்க அப்படி சொல்லிப்போம், பரலோகத்துல நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு. ஆமென். நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. சாதாரணமான ஆளை கர்த்தர் கிரீடங்கள் ஆளை அலங்கரிச்சு உட்கார வைப்பாரு. ஆமென். நான் பெருசா சாதிச்சேன்னு வந்தானா, அப்பா ஓரமா போய் உட்காரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு இது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்தின் முதல் விஷயமே கர்த்தரோடு உள்ள உறவு. அதை கர்த்தர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவப்படுத்துறார். ஆமென். அதான் முதல். 2வது ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறது நமக்கும் சக மனிதர்களுக்கும் உள்ள உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது குடும்பத்தை தொடங்கி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அவங்க அம்மாக்கு கூட பிறந்தவங்க, இப்படிலாம் அதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, சபை, அதுக்கப்புறம் சமுதாயம். இவைகள் எல்லாவற்றிற்கும் நமக்கு இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப் வித் அதர் மென், அதர் விமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கர்த்தர் வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்கிற, பார்க்கிற, விரும்புற எல்லா மெட்டீரியலுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சமீபத்தில் அது என்னை பரிசுத்தாவின்னு ரொம்ப எனக்கு அது காமிச்சிட்டு இருக்காரு. சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் தான். இந்த உலகத்துல வாழணும், நமக்கு பணம் தேவை. ஆனா உறவை அழிச்சிட்டு குடும்பத்தை கெடுத்துட்டு ஒரு சம்பாத்தியம் வேணாம். எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்றதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். வாழ்க்கையே அழிச்சிட்டு ஒரு சம்பாத்தியம் வேணான்னு நான் சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு என்ன வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, சமுதாயத்துல அவங்களுக்கு பியர் பிரஷர். அவ ஒரு வீடை கட்டிட்டாளா, இப்ப நீயும் வீடை கட்டணும். அதுக்காக என்ன பண்ணு, போ, அதுக்காக ஏதாவது ஒண்ணு செய். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் தேவனுக்கு பயப்படுறவங்க தேடி போய் அலைஞ்சு பறிச்செல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருங்க, எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. மெய்ப்பனாகிய தேவனுக்கு பின்பாக நடக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்னாடி வரும். நன்மை கிருபை, இட் வில் ஃபாலோ யூன்னு பைபிள் இங்கிலீஷ்ல சொல்லுது. அது உன்னை ஃபாலோ பண்ணும். நீங்க அதை சேஸ் பண்ண வேண்டிய ஒரே ஆள் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, போய் இன்னொருத்தர் சண்டை போட்டு அதை வந்து மற்றவர்களை மனதை வேதனைப்படுத்தி அப்படி ஒரு விஷயத்தை வாங்கி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு கொடுத்துட்டு கூட கண்ணீர் விட்டுட்டு கர்த்தருக்காக இருங்க. ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். அது உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் அதை செஞ்சிருக்கேன், அதனால தைரியமா நான் சொல்லுவேன். அல்லேலூயா. லட்சங்களை விட்டு கொடுத்துட்டு கர்த்தரை பார்த்து கொள்வார்னு வானத்தை பார்த்துட்டு இறங்கி வந்தாச்சு. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறதுன்னு பூமியில சொல்றாங்க. ஈசாக்கு விட்டு கொடுத்து வந்தாரு, கெட்டு போனாரா? இல்லைங்க, அடுத்தடுத்த நிலைக்கு போனார். நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை அவங்க ஏதோ உங்களை ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கலாம். நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா தலைமுறைகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குவாதம் பண்ண வேண்டாம், போய் அடிச்செல்லாம் பறிக்க வேண்டாம். அல்லேலூயா. உறவு தான் முக்கியம், உறவு தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தரோடு உள்ள உறவும் சக மனிதர்களோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன். உறவுகளை எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் மெயின்டைன் பண்ணும். அல்லேலூயா. சும்மா எல்லா உறவுக்கும் எல்லா நேரமும் கிடையாது. உறவுகளை எப்பவுமே, பெண்களுக்கு தெரியாத ஒரு பெண்கள் விழுந்து போற விஷயம் என்ன தெரியுமா? நிறைய ராங் ரிலேஷன்ஷிப்பை உள்ள கொண்டு வந்துறது தான். ஆமென், ஆமென். அந்த அக்கா கிட்ட 10 நிமிஷம் தான் பேச முடியும். 11வது நிமிஷத்துல தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை அந்த அக்கா கொண்டு வரும். அப்ப
அப்ப புரிஞ்சுக்கணும், இந்த அக்கா கிட்ட எத்தனை நிமிஷம் தான் பேசணும்? 11வது நிமிஷம் வரேன்க்கா, ஜெபிச்சுக்கோங்கன்னு வந்துடணும். அல்லேலூயா. ஒரு சில பேர்கிட்ட உட்கார்ந்து பேசலாம், ஏன்னா அவங்க நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லைகளை போடணும். இயேசு கிறிஸ்து எப்படி உறவுகளை வைத்தாரோ அப்படி நம்ம உறவுகளை வைக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணா நிறைய பிரச்சனைல இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஆமென். பாக்குற எல்லாரையும் போய் அக்கான்றது ஒரு சில பேர் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். கொஞ்சம் பரிசுத்தமான ஆயிட்டாங்கன்னா வாய்ஸ்ல பேஸ் கூடிரும். பிரைஸ் தி லார்ட், என்ன வேணும்? எனக்கு யாரோடையும் ஆவி செட் ஆகலைன்னு வாங்க. யாரோடையுமா? ஒருத்தரோட செட் ஆகலன்னா பரவாயில்ல, எனக்கு ஆவியில செட் ஆகல. ஆனா எந்த ஆவின்னு தான் நான் கேட்க மறந்துட்டேன். ஆமா, அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரோடையும் நீங்க இணங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எல்லாரையும் நேசி. அல்லேலூயா. அப்படி இங்க நம்ம வாசிச்ச இந்த வசனத்தை, ரொம்ப முக்கியமான வசனம், 11ஆம் வசனம். அது தமிழ்ல வாசிச்சா எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இல்லை, ஆனா இங்கிலீஷ்ல நான் வாசிச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஷாக்கிங். இப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து அனுப்புறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வசனத்தை தந்த உடனே அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. இது தமிழ்ல எப்படி இருக்கா? ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் மிகுதின்னு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பிரசித்திப்படுத்துற வேலையை கர்த்தர் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னா ஜெண்டரா ஃபீமேல்ன்ற ஜெண்டர் பேஸ்ல தான் அந்த வசனத்தை என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்கா. அப்பனா கர்த்தர் வசனத்தை தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் மிகுதி. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க விரும்புறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லைகளை தாண்டி கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை அதனால தான் நான் உயிர்த்தெழுதலோடு கம்பேர் பண்ணேன். ஏன்னா உயிர்த்தெழுதல்ல எத்தனையோ ஆண்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, பிசாசுகளை துரத்தினவர்கள் இருந்தாங்க. ஆனா அவர்களை எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை பிரசித்திப்படுத்த ஒரு மரியாதை தான் கர்த்தர் தேர்ந்தது. அல்லேலூயா. தன்னுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தெரிவிக்க அந்த சமாரிய ஸ்திரியை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரு அப்படின்றது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்துகிற பெண்களை கர்த்தர். ஏன்னா பைபிள்ல யூத கலாச்சாரத்துல இது ஒரு வழக்கம். என்னன்னா, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு, ஏன்னா இது யுத்தத்தை சம்பந்தப்படுத்துதான், யுத்தத்துக்கு ஒருத்தங்க போயிட்டு ஜெயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இதை ஆடி பாடுறது யாரா இருப்பாங்கன்னா பெண்களா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற செய்தி எப்படி உலகத்துக்கு? இப்ப நமக்கு சோசியல் மீடியா இருக்கு, ஜெயிச்சிட்டோம், எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உடனே ஒரு மெசேஜை போட்டுடலாம். அப்ப எப்படி பிரசித்திப்படுத்துறது? அதை நம்ம தான் ஜெயிச்சோம், பெலிஸ்தியர்களை தூக்கி சாப்பிட்டோம்பா அப்படின்னு சொல்றதுக்கு யாரை யூஸ் பண்றது அப்படின்னா, அதை பிரசித்திப்படுத்த பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பாடி என்ன பண்ணுவாங்க. இது எங்க நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அடிச்சு அடிச்சு பாட பாட அந்த தாவீதினுடைய ஜெயத்தை அறிவிக்க கர்த்தர் அந்த பெண்களை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஜெயித்தார் என்பதை அறிவிக்க பெண்கள் இல்ல. மரணத்தை ஜெயிச்ச மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார், சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். அல்லேலூயா. மரண செய்தியை சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கல, அவர் ஜெயித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மேற்கொண்டார், அவர் செயல்பட்டார். அதை சொல்ற பிரசித்திப்படுத்ததான் கர்த்தருக்கு பெண்கள் தேவை. பெண்கள் புலம்புகிறதுல ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப இதா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் உடனே என்னத்தை கண்ட, இந்த மனுஷனை கட்டுன நாள்ல இருந்து என்னத்தை கண்ட, இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு அபிஷேகம், இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்ல. இல்ல. ஆமென். ஆமென். என் அப்பா உயிரோடு இருக்கிறார். பிரசித்திப்படுத்தணும். உங்களுக்கு விரோதமாய் போராட்டங்கள் வரும் பொழுது நான் சொல்றேன், இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைஃப் நீங்க ரொம்ப வித்தியாசமா உணர ஆரம்பிப்பீங்க. நீங்களே ரொம்ப வித்தியாசமா உணர, நீங்களே உங்களை பார்க்குற விதம் வித்தியாசமாகும். ஆமென். போராட்டங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ரூம் இருந்துச்சுன்னா ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கோங்க. அல்லேலூயா. இல்லையா, ஒரு சின்ன, நான் எல்லா பெண்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன், நீங்களும் முடிஞ்சா அவங்களால இயன்றா நீங்க அதை செய்யலாம். எல்லாருக்கும் ஒரு ஜெப பலிபீடம் வீட்டில் இருக்கணும்.
நல்ல பணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா பிரேயர் ரூம் கட்டுங்க. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. நான் சொல்றேன், கழுத்துல காதுல இருக்கிறத விட ஜப அறை கட்டுங்க. இது கூட எங்கேயாவது அடகு கடைக்கு போயிடும். அந்த ஜபத்தெல்லாம் எவனும் திருடவே முடியாது. அல்லேலூயா, யாராலும் பறிக்க முடியாது. ஆமேன். என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னா, பரவாயில்ல அக்கா, ஜபத்தை சேர்த்து வைங்கக்கா. அங்கு பூச்சி அரிப்பதும் இல்லை, அங்க திருடர்கள் கண்ணு விட்டு திருடுவதும் இல்லை. அப்படி பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்கலாம். முதல்ல இயன்றவர்கள் ஜப அறை கட்டுங்க. முடியலையா, கடன் வாங்கி கட்டக்கூடாது. யாருங்க பிரின்சிஸ்டர் தான் சொன்னாங்க, ஐயா போய் வாங்கிட்டு வாங்க, கடன் வாங்கி யாரும் கட்டக்கூடாது. இருக்கிறவங்க கட்டுங்க. இல்லாதவங்க நான் என்னக்கா பண்ணட்டும், நான் செஞ்சது அதுதான். இந்த பெட்டுக்கும் இந்த பெட்டுக்கும் இடையில இந்த ஸ்பீக்கர் அளவுக்கு தான் வித்தியாசம் எங்க ஹாஸ்டல். அதான் என் ஜப பலிபீடம். அல்லேலூயா. அங்க பிளாஸ்டிக்ல என்னால இயன்ற ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சேன். ஏன்னா அப்பதான் வேலைக்கு போயிருக்கேன். அதுல ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு சில பெண்கள் பென் போட்டு வச்சிருப்பேன். ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஒரு தமிழ் பைபிள், ஒரு நோட்டு வச்சிருப்பேன் உள்ள. அங்க நான் ஜபிக்கிறதுக்காகவே ஒரு பெட்ஷீட், ஒரு அழகான பெட்ஷீட்டை ஜபத்துக்காக மட்டும் எடுத்து வச்சிருப்பேன். அதை அப்படியே சுருட்டி வச்சிருப்பேன். முக்காடுக்கு இப்ப நான் இதை இங்க எல்லாருக்கும் முன்னாடி போடுறேன். இப்ப என் ரூம்ல போய் பாத்தீங்கன்னா, இப்ப அங்க பெட்ல ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும். அந்த ஸ்கார்ஃப் என் பர்சனல் பிரேயர் ஸ்கார்ஃப். அதை நான் பர்சனலா ஜபிக்கும் போது அங்க அதை வச்சிருப்பேன். அதை அப்படியே வச்சிருப்பேன். இப்படி நான் படுத்து டயர்டா படுத்தா கூட அந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே அந்த இடம் ஜெபி வா, ஏன் படுத்துட்டு இருக்க அப்படின்னு எனக்கு கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும். நீங்க தேவனை சந்திக்கிற இடம், கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு இடம். அங்க போனாதான் கர்த்தர் சந்திப்பாரா அப்படி நான் சொல்ல. எங்க இருந்து நீங்க கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆமென். I am not bringing some tradition, but I am bringing some discipline. அல்லேலூயா. ஏதோ ட்ரெடிஷனா ஒன்னு செய்யுங்க நான் சொல்லி தரல, ஒரு ஒழுக்கத்தை. அல்லேலூயா, ஆமென். எங்க வேணாலும் சாப்பிடலான்னு இல்ல, டாய்லெட்ல போய் சாப்பிட மாட்டோம் இல்ல, சாப்பிடறதுக்குன்னு ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்கோம். ஏன்னா அங்க சாப்பிட்டாலும் சாப்பாடு உள்ள போகும், ஆனா அது ஒரு ஒழுக்கம். இங்கதான் இதை செய்யும், இங்கதான் இதை செய்யும். அந்த மாதிரி ஜபத்துக்கு நீங்க ஒரு பேட்டர்ன் வைக்கணும். அப்போ உங்களை போராட்டங்கள் தாக்கும் பொழுது, அல்லேலூயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, குழப்பங்கள் என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல நானும் முன் வருவேன். இதை நான் சும்மா ஒரு பிரேயர் பலிபீடமா வச்சுக்கலாம். ஆமென். குழப்பங்கள் சொல்லுங்க என் கூட சேர்ந்து, என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி கைகளை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். பாதியில் கைவிட்டு ஓட என் அப்பாக்கு தெரியாது. தூக்கி தோல்ல வச்சார்னா உங்களை சுமப்பார், ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். உங்கள் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. உங்களை நோக்கி போராட்டங்கள் கெர்ச்சிக்கும் போது ஓடி எந்த மனுஷருக்கு போன் பண்ணக்கூடாது, எந்த அக்கா கிட்டயும் பேசக்கூடாது. அதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அப்படி நீங்க மனுஷரிடத்துல பேசும் பொழுது தவறான வார்த்தைகள் வரும். எமோஷனலி நீங்க பேசும்போது, ஆமா தானே, ஒருத்தங்க நார்மலா இருக்கும் போது பேசுறதுக்கும் எமோஷனலா இருக்கும் போது பேசும்போது வார்த்தையை விட்டுருவோம். அல்லேலூயா.
ஒன்று அது தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கிறோம், இல்லைன்னா மனுஷங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கிறோம். அப்ப அந்த மாதிரி சூழல்கள் உங்களை தாக்கும் பொழுது உடனே ஓடி போய் அந்த பெட்ஷீட்டை உருட்டி அது மேல முழங்கால் பண்ணிட்டு ஸ்கார்ஃப் எடுத்து தலையில உடனே போட்டு தேவ சமூகத்துல கைகளை உயர்த்தி அப்படியே உங்க மனதுல வர்ற பாட்டை பாடுங்க. பாட்டு வரல, வார்த்தை வரல, கண்ணீர் தான் வருதா, தலைய போய் வச்சிருங்க அப்படியே கீழே. அது எலியா ஜெபிச்ச மாதிரி அப்படியே வைத்து கண்ணீர் அப்படியே விடுங்க, கொட்டுங்க. அந்த கண்ணீரை கர்த்தருடைய பாதத்துல கொட்டி முடிச்சு கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்தணுமே தவிர பிரச்சனைகளை பிரசித்திப்படுத்த கூடாது. அந்த அக்கா சொன்னதை கேட்டு அந்த வார்த்தையை நீங்க பிரசித்திப்படுத்த கூடாது. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். கர்த்தர் ஜெயித்தார், கர்த்தர் உயிர் தெழுந்தார், என் அப்பா எழுந்தருளினார், என் கர்த்தர் புறப்பட்டார் என்று பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் தேவை. கர்த்தர் புறப்படவில்லையா என்று சொன்ன தெபோரால் தேவை. என் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொன்ன மரியாள் தேவை. நாம் காத்திருந்தோமே, அந்த இரட்சகராகிய இயேசு வந்து விட்டார் என்று சொல்லுகிற சமாரிய ஸ்திரீ தேவை. புலம்புகிற நாவே, புலம்புகிற நாவே, பிரசித்திப்படுத்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷ பணிக்காய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் ஜெயித்தார் என்பதை சொல்ல உன்னை அழைக்கிறார். பாராக்கே பாராக்கே, அவர் புறப்பட்டார் என்று சொல்ல உன்னை அழைக்கிறார். சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை அவர் அழைக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அந்த வசனத்தை பிரசித்திப்படுத்த பெண்ணே, உன்னை அவர் அழைக்கிறார். வா, கர்த்தருடைய வசனத்தை உன் இருதயத்தில் வைத்து, தேவனுடைய வெளிப்பாடுகளை உன் மனதில் வைத்து, உன்னை தீர்க்கதரிசியாக்க உன் மேல் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகத்தை என் அப்பா இன்றைக்கு இறக்குகிறார். நடந்த பழைய காரியங்களை பேச அல்ல, நடக்க போகிறவைகளை முன்னறிவிக்க. தோற்ற செய்தியை சொல்ல அல்ல. தாவீது கொன்றது 10,000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட, மிரியமே பாடு, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த பாடல்களை உங்க நாவல வைக்கணும் அப்ப நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் கடந்து வந்த உடனே மிரியாம் பாட ஆரம்பிக்கிறார். ரீபா பாபாஷி, கர்த்தருடைய செயல்களை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கர்த்தருக்கு தேவை. பிரச்சனையே பேசுற பெண்கள் தான் இந்த சமுதாயத்துல கூடி இருக்காங்க. ஒரு பிரச்சனையை குறிச்சு உட்கார்ந்து 4 பெண்கள் சேர்ந்தா அந்த பிரச்சனையை குறிச்சு, அந்த பிரச்சனை செஞ்ச மனுஷர்களை குறிச்சு, அவங்க தலைமுறையை குறிச்சு, அவங்க அப்பாவை குறிச்சு என்ன கொச்சையான வார்த்தைகள் பிரசித்திப்படுத்த கர்த்தர் இந்த வேதாகமத்தில் பெண்களை அல்லவோ தெரிந்து கொண்டார். பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அல்ல இன்றைக்கு மூளையில உட்கார்ந்து ரிகபா ஷீகபதரா நடந்தவைகளை சொல்லுவதற்கல்ல, நிகழ்கிறவைகளை முதல்ல நம்ம பிரசித்திப்படுத்த வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் செய்தவைகளை. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம்ம அப்பா ஜெயிச்சவருங்க. அல்லேலூயா. உங்களை வந்து குழப்பங்கள் தாக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் சொல்லட்டும், எப்படி நடக்கும், எப்படி ஆகும், அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். ஆனா நீங்க சொல்லணும், இல்ல கர்த்தர் செய்வார், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர், அவர் அற்புதங்களை நீங்க சொல்லணும். அப்ப பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வேத புத்தகத்துல ஒரு பெண் இருக்காங்க, ராகாப். அந்த பெண் பேர், அந்த அம்மா ஒரு வேசின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த அம்மா ஒரு சாட்சியை சொல்றாங்க. இந்த வேவுக்காரர்களை யோசுவா அனுப்பினதற்கு அப்புறம்
இந்த வேவுக்காரர்களிடத்துல அந்த ராகாப் சொன்ன சாட்சி என்னன்னா, உங்க தேவனை குறிச்சு நாங்க கேள்விப்பட்டோம். அதை கேள்விப்பட்ட பொழுது இந்த எரிகோவில் இருக்கிற எல்லாருடைய இருதயங்களும் கரைந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன கேள்விப்பட்டீங்க ராகாப் அப்படின்னா, செங்கடல் பிளந்துச்சாமே. ஹல்லேலூயா. நீங்க நடந்து வந்தீங்களாமே, உங்களை துரத்தி வந்த எகிப்தியர்கள் அதே செங்கடல் அழிஞ்சாங்களாமே, பிரபலமான ராஜாக்களை உங்களுடைய தேவன் அழிச்சாராமே. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய செயல்பாடுகளை நீங்க பிரசித்திப்படுத்தும் பொழுது சத்துருவின் இருதயம் கரைந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அமர்த்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அமர்த்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போம், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்க குடும்பத்துல யார் கர்த்தர் செஞ்சதை மறந்தாலும் நீங்க மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போக சொன்னேனே, தேவ சமூகத்துக்கு நீங்க போய் அந்த பிரச்சனைகளை நீங்க கர்த்தருக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அக்கா என்ன அப்படி பேசுறாங்க, அவங்க என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஆனா நான் அப்படி செய்யலன்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா. சொல்லுங்க, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பரவாயில்ல, சொல்லலாம் அப்பா கிட்ட. ஆனா அந்த விளக்க உரை ஆண்டருக்கு தேவையில்லை. அந்த அக்கா என்னத்தை மனசுல நினைச்சு பேசுனது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அக்கா கிட்ட சொன்னதான் உங்க காதல் விழுந்துச்சு. அந்த அக்கா சொல்லாம இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த விளக்க உரையெல்லாம் அப்பாவுக்கு தேவையில்லை. அப்பாவுக்கு உங்களை விட நல்லா தெரியும். ஒரு மனுஷனுடைய இருதயத்து நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிவார். பக்கத்துல கூட அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒருத்தன் உட்கார்றதையும் ஒருத்தர் எழுதுறதையும் கர்த்தர் அறிவார். ஏன் உட்கார்றாங்க, ஏன் எழுதுறாங்க, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அப்ப நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல போய் இதுவரைக்கும் கர்த்தர் செய்தவர்களை பாடணும். ஹல்லேலூயா. ஆமே. இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்தீங்களே, இதை நீங்க செய்யாம இருப்பீங்களா? இதுவரைக்கும் என்ன சுமந்து வந்தீங்களே, என்ன கைவிட்டுருவீங்களா? நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க அப்படி சொல்லும் பொழுது உங்கள் கர்த்தர் செயல்பாடுகளை பிரசித்திப்படுத்தும் பொழுது சத்துருவின் இருதயம் கரைந்து போகும். மலைகள் பர்வதங்களை போல உருகும்னா அது மெழுகு போல உருகும். ஆனா அதை எப்படி பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் உங்க உதடுகள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளை நீங்க நினைச்ச மாதிரி இல்ல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைய தந்ததே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் படிக்க வச்சது நீங்க தானப்பா. இப்ப அவன் ஒருவேளை வழி தப்பிருக்கலாம், ஆனா அவனை திருப்பக்கூடியவர் நீர் ஒருவர் தானப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். இன்னைக்கு ஆண்டவர் தேடுறது மிரியாம போல பெண்களை, சமாரிய ஸ்திரியை போல பெண்களை, மகதலேனா மரியாளை போல பெண்களை கர்த்தர் தேடுறார். ஆமென். நீங்க ஆல்ரெடி ஆண்டவர் செய்தவைகளை முதலாவது பிரசித்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. இரண்டாவது, அதான் ப்ராஃபெட்டிக்கல் அனாயிண்டிங். இன்னைக்கு பெண்களுக்கு அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு பைபிள் சொல்லி. சில விஷயங்கள் தானா நம்ம கிட்ட வந்துடும், ஆனா சில விஷயங்களை நம்ம தான் தேடி போகணும். முதல்ல எலியாவின் மேல சால்வை விழுந்தது எப்படின்னா, எலிசாவின் மேல எலியா தேடி வந்து எலிசாவின் மேல தன்னுடைய சால்வையை போட்டார். அப்படிதானே பைபிள்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. 12 ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசாவை தேடி வந்து எலியா சால்வைய அவர் பாட்டுக்கு இருந்தாரு, அது தானா வந்துச்சு. ஆனா இரண்டாவது முறை
எலிசா எலியாவை தொடர்ந்து 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 போறார். அல்லேலூயா. செகண்ட் டைம் அது வந்து காலிங் மேண்டில். அந்த மேண்டில் அந்த சால்வை எப்படின்னா காலிங், அழைப்பை வந்து நீங்க தேட தேவையில்லை, கர்த்தர் வந்து உங்களை அழைப்பார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா, அப்படிதானே? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நம்மெல்லாம் எப்படி இருந்த ஆளுங்க, எங்க இருந்த ஆளுங்க, நம்மெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? தேடி வந்து சால்வைய போட்டாரு. வா நீ என்னுடையவன், வா நீ என்னுடையவன். அல்லேலூயா. அது அழைப்பு தேடி வந்தது. ஆமென். அது அன்பு தேடி வந்துச்சு. ஆமென். ஆனா சில விஷயங்களை நம்ம தான் நாடணும்னு பைபிள் சேஸ் பண்ணும். அப்படி ஒரு விஷயம் பெண்களுக்கு நான் சொல்லுவேன். ஆஃப்டர்நூன் கவுன்சிலிங் செஷன் இருக்கும்போது அதை பேசுவேன். ஆனா இப்ப அதை உங்களுக்கு சொல்றேன். ஞானத்தை நம்ம தேடி வாங்கணும், கர்த்தரத்துல கேட்கணும். அல்லேலூயா. பெண்கள், ஏன்னா பெண்கள்னாலே பைபிள்ல புத்தி ஞானம் இதெல்லாம் பெண்கள் கிட்ட எப்பவுமே நீங்க பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அதோடு இணைந்து வரும். புத்தி, புத்தி உள்ள ஸ்திரீ, ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகி, இப்படி எல்லாம் பைபிள்ல ஃபிட் பண்ணுது. பெண்களுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் ரொம்ப தேவை. ஒரு பெண்ணால வந்து வெறும் சம்பாதிக்கிற பெண், வெறும் நல்லா சமைக்கிற பெண், வெறும் வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கிற பெண்ணால மட்டும் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. அதெல்லாம் செய்யலாம், அது உலகத்துக்கு, இம்மைக்குரிய இந்த பூமிக்கு. ஆனா ஒரு பெண் ஆவிக்குரிய ரீதியில எக்ஸலண்டா இருக்கணும்னு நினைச்சா அந்த பெண் கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் ஞானம், புத்தி, அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாம் பெண்கள் ஜெபத்துல கேட்கணும். அல்லேலூயா. எப்பவுமே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நல்ல விஷயம், கண்டிப்பா ஜெபிங்க, எல்லாருக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. ஆனா டெஃபினெட்லி உங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு அன்பு தாங்க, எனக்கு கீழ்ப்படிதலை தாங்க. அல்லேலூயா. உம்மை அதிகமா நேசிக்க கிருபை தாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகளை சரியா வளர்க்க எனக்கு கிருபைகளை தாங்க. வர்ற மருமகளை சரியா நடத்த எனக்கு கிருபைகளை தாங்க. நான் போற வீட்டுல மாமியார் மாமனார அனுசரிச்சு நடக்க எனக்கு கிருபைகளை தாங்க. அவங்க உடன் பிறந்தவர்களுக்கு அன்பா இருக்க கிருபை தாங்க. என் அக்கா தங்கச்சியை நேசிக்கிற மாதிரி என் புருஷனுடைய அக்கா தங்கச்சியும் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. கேட்டு வாங்கணும். இதெல்லாம் தானா வராது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் மாமியா அம்மாவா பாக்குறதெல்லாம் தானா வராது. அல்லேலூயா. மருமகளை மகளா பாக்குறதெல்லாம் தானா வராது. புருஷனுடைய உடன் பிறந்தவர்கள் நம்முடைய உடன் பிறந்தவர்களை போல பார்க்கறதெல்லாம் தானா வராது. இட்ஸ் நாட் நேச்சுரல். இந்த நேச்சுரலான இந்த மண்ணான மாம்சத்துக்கு இதெல்லாம் தானா வராது. அப்ப அதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது போல ஒன்றுதான் தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வரம். கேட்டு வாங்கணும். பிரசித்தி படுத்தணும்னா தெரிஞ்சாதானே பிரசித்தி படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தருகிற வசனத்தை வாங்க பிரசித்திப்படுத்த தீர்க்க தரிசன அபிஷேகம். அல்லேலூயா. ஏன்னா நான் பார்க்கிறேன் நிறைய குடும்பங்கள் என்னன்னா, ஒரு தவறான காலேஜில் போய் சேர்த்துறது, இல்லை ஒரு தவறான மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்மள பிள்ளைகளை விட்டுறது, அதுக்கப்புறம் அதனால ஏற்படுற தாக்கத்தை சமாளிக்கிறது. அல்லேலூயா. இதுவே கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வழக்கமாயிருச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை போய் சிக்கிட்டு, சிஸ்டர் சிக்கிட்டேன் சிஸ்டர், எப்படி வெளியே வருது சிஸ்டர், அதுக்காக ஃபாஸ்டிங், அதுக்காக போராட்டம், அப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. இது இந்த லைஃப் வந்து கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு முன்குறிச்ச வாழ்க்கை இது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முன்குறிச்ச வாழ்க்கை என்னன்னா, தெளிவாய் கர்த்தர் முன்னே போவாரு, அழகா நீங்க பின்னாடி போலாம். அப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, தேவ சித்தம் செய்யணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா தேவ சித்தம் என்னன்னு அறிகிற. அல்லேலூயா, ஆமென். என்னோட பாஸ்டர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார், ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அர்ப்பணிக்கணும்னு வர். அல்லேலூயா. ஆசை இருக்கு நம்ம கிட்ட, அர்ப்பணிப்பு தான் நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவன் நம்ம இடத்துல விரும்புறது ஒரு பிரசித்தப்படுத்துகிற பெண்களா இருக்கணும்னா, பாருங்க, தெபோரால் ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற விஷயத்த, ஏதோ கர்த்தர் ஒன்னும் ஒரு மனுஷன் மாதிரி எழுந்தெல்லாம் புறப்படல, அது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நடக்குது. அவ அழகா சொல்றா,
கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? ஹல்லேலூயா. ஒரு எப்பவுமே சொல்றேன், எது மாம்சத்தினுடைய ரெல்ம்க்கு வந்தாலும் அது முதல்ல ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்துட்டு தான் வரும். ஹல்லேலூயா. அப்ப சரியான அபிஷேகம் பெற்றவர்கள் அது மாம்சத்துல வந்து நம்மளை தாக்குற வெயிட் பண்ண மாட்டாங்க, அங்கேயே டீல் பண்ணி அதை முடிச்சிருவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஆமென். அந்த பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வந்து அது நம்மளை தாக்கி அதுக்கப்புறம் நம்ம உடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு உபவாசம் போட்டு எழும்புறதெல்லாம் இல்லை. அது அங்க வரும்போதே இங்க உணர்வு வந்துடும், இல்ல சம்திங் இஸ் ராங். 3 மணிக்கு கர்த்தர் எழுப்புறாரு, 3:30 மணிக்கு முழங்கால் படியிட சொல்றாரு. ராஜாமத்துல திடீர்னு 1 மணிக்கு கண்ணு முழிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு எலும்பு எலும்பு ஜெபி, எலும்பு ஜெபி. அல்லேலூயா. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, இதெல்லாம் நீங்க கண்ணில் பார்க்க முடியுமா? யாராவது பார்த்திருக்கீங்களா? பகல்ல அம்பு பறந்துட்டு இருந்தது யாராவது பார்த்திருக்கீங்களா? இந்த கொள்ளை நோய் நடந்திருக்கிறத பார்த்தீங்களா? ஆனா பைபிள் சொல்லுது அப்படி ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும். இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் கண்ணுகளுக்கு தெரியாது. அது கொள்ளை நோயா வந்து நம்ம வீட்டை தாக்கிறதுக்கு முன்னாடியே அது அங்கேயே எலும்பி நின்று கைகளை உயர்த்தி நடந்து நடந்து அந்நிய பாஷைகள்ல பேசி, ஆண்டவரே வாட் இஸ் அட்டாக், என்ன பிசாசு பண்றான், நைட்டு நீங்க தூங்கும் போது அவன் வந்து களைய விதைக்கிறான். கர்த்தர் எழுப்பி விட்டு களைய விதைக்கிறான். எலும்பு எலும்பு. அது முளைச்சு வந்து அது பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவன் விதைக்கும் போதே அவன் கைய வெட்டு. எலும்பு. அப்படி கர்த்தர் உங்க மேல அந்த ப்ராஃபெட்டிக்கல் அபிஷேகம், வரும் காரியங்களை கண்டு மகிழ்கிற 31ஆம் அதிகாரத்தின் ஸ்திரீ, வருகிற காரியத்தை பார்க்கிற ஒரு எபிலிட்டியை கர்த்தர் கொடுக்கணும். பைபிள்ல நிறைய தீர்க்கதரிசிகள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லுங்க, எனக்கு வசனம் தாங்கப்பா, நான் பிரசித்திப்படுத்துறேன். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்வீங்க? கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். அல்லேலூயா.